அப்போ ஈவினிங் தான் வர சொன்னீங்க. ஏய், நான் தான் போய் சொன்னேன்லடி, நாம ஒண்ணு நினைச்சா அப்பா ஒண்ணு நினைப்பாருன்னு பாரு. சம்பந்தி, என்ன இதெல்லாம்? இது வந்து ஏசி, இது வந்து பாத்தீங்கன்னா டிவி, இது வந்து வாஷிங் மிஷின், அது ஃபேன், அத பேர் போட்டுருந்தே. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கு? என்ன ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் கங்கா கல்யாணத்துக்கு ஒண்ணு பெருசா செய்யவே இல்லைங்களா, அதான் பெருசா ஒரு தொகை வந்துச்சு, அதான் பெருசா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஓகே, ஆனா எல்லாம் ரெண்டு ரெண்டா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே? அதான் சம்பந்தி, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, நாங்க வாங்கிட்டேன். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? நல்ல ஆஃபரா இருக்கே. அந்த கடை ஊத்திக்கும். ஐயோ, டேய் சொல்லுங்கடா. சரிங்க சார். சிவசனா, சாரிண்ணா, டிராஃபிக்ண்ணா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் போய் செக் பண்ணுங்கடா. சரிங்க சார். அண்ணா, மொத்தம் 4.5 லட்சம், 50,000 கழிச்சது போக மீதி 4 லட்சம் முடிங்க. டேய் பொருளெல்லாம் வண்டியில ஏத்துங்க. டேய் நில்றா தம்பி, வாங்க இங்க வா. வாங்க வா. என்ன வா. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா சிவசேனா, சார் இப்படி கேக்குறாரு, சார்கிட்ட எதுவும் சொல்லையா நீங்க? அவர் சொல்ல மாட்டாருப்பா, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சார், இந்த பொருட்கள் எல்லாம் ஓனி யூஸுக்கு வாங்கின மாதிரி கடைக்கு போய் இஎம்ஐல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து எங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அதுக்கப்புறம் சார் நாங்க பொருளை எடுத்துக்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கையில பணத்தை கொடுத்துருவோம். ஓஹோ, இப்படி ஒரு திருட்டு வேலை இருக்கா? இருக்கிற பொருட்களோட மொத்த மதிப்பு 4.5 லட்சம் ரூபாய் சார். நாங்க 50,000 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 4 லட்சம் ரூபாவை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டோம். நீங்க தான் பாத்தீங்களா சார்? சிவசேனன் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் சார். பொருட்களோட அமௌண்ட்டை பொறுத்து அவருக்கு தனியா கமிஷன் கொடுத்துருவோம் சார். டேய் பொருளை சீக்கிரம் நிறுத்துங்க. தம்பி, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த பொருள்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல, நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிடுங்க. சரி வா. கிளம்புங்க. டேய் வாங்கடா. பெருசு பொழைக்க தெரியாத ஆளா இருப்பார் போல. இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சே. ஏய் வண்டி ஏறா. ஏன் உனக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணி இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்க. நியாயமா உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சம்பந்தி, உன்னை புடிச்சு கொடுத்தா இவங்களும் மாட்டுவாங்க, என் குடும்ப மானமும் போயிடும். அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். உழைச்சு நேர்மையான வழியில சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு தோணாதா? ஏன் உனக்கு இந்த குறுக்கு புத்தி? ஆமா, இவ்வளவு பணம் உங்களுக்கு எதுக்குடா? அது வந்து கடங்காரன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான்னு மாப்பிள்ள ரொம்ப சங்கடப்பட்டாரு. அதனாலதான். போச்சு, போட்டு கொடுத்துட்டாரா?
ஏற்கனவே திட்டுவாரு, இதுல இது வேறயா? வீட்டுக்குள்ள வந்த கடங்காரனை விட நீ மட்டமான மனுஷையா. அவனை கூட ஒரு வகையில மன்னிக்கலாம், உனக்கு மன்னிப்பே கிடையாதியா. உன்னோட ஃப்ராடு பித்தலாட்டம் இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது சிக்கலை இழுத்து விட்டு தொலைச்சு கட்டிடுவேன். போயா. அதுல சம்பந்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், மரியாதை கெட்டு போயிடும். போயா. ஏண்டா அவருக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? மாப்பிளைய திட்டாதீங்க சம்பந்தி. மரியாதையா அந்த ஆளு போ சொல்லு, என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போ. போங்கப்பா. டேய் அருள், வாடாங்க. அப்பா எந்த கடையில இருந்து வாங்கினீங்க? எல்லா பொருளையும் ரிட்டர்ன் பண்ணும். போன் பண்ணு. பண்ணுங்கடா. கொடு. ஹலோ, வணக்கங்க. நான் கஸ்தூரி இல்லத்துல இருந்து பேசுறேன். ஆமா ஏமா, நான் வீட்டுக்கு உடனே வரணும்னு சொன்னது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? எவ்வளவு தப்பு நடந்திருக்குன்னு. ஏமா இவங்க புத்தி இப்படி போகுது? விடுங்கப்பா, அவங்கள நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இவன்லாம் ஒரு மனுஷன் கேடி. என் சம்பந்திமா. அப்பா, நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன். கொண்டா, காஃபி கண்டிப்பா தேவை. பாத்தியா கஸ்தூரி, யோ சண்முகம், வெளியே வாயா. என்ன தம்பி? என்ன தம்பி, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா நடிக்காதயா தம்பி. பாவ போட்டு வீட்டு வாசல்ல கடப்பட இடம் கொடுத்தா எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறியா? ஐயோ வேண்டாம், போடா. ஐயோ தம்பி கொன்னுரு. யோ நீயும் உன் பிள்ளையும் எங்க அப்பாவுக்கு விசுவாசமா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக நாங்க பண்றதுல போட்டு கொடுத்துட்டு இருக்கியா? தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல தம்பி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யோ நான் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கல, நீ தப்பானவன் நான் சரியாதான் தான் புரிஞ்சிருக்கேன். உன்னெல்லாம் வாசல்ல கடப்பட விட்டதே தப்பு. முதல்ல கடையை காலி பண்றேன். உங்க அப்பனு நீங்க எங்க அப்பங்கிட்ட போட்டு கொடுப்பீங்க, அதை பார்த்து அமைதியா இருக்கணுமாடா? தம்பி இதெல்லாம் என் வீட்டு வாசலே இருக்க கூடாது. முதல்ல எடுத்து கிளம்புங்கடா. தம்பி கடவுள் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. என்ன நம்புங்க தம்பி. ஆமாண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே, கோவப்படாதீங்க. உங்க நடிப்பு பார்த்து எங்க அப்பாவை ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். ஒழுங்கா சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்து கிளம்புங்க. தம்பி என்ன தம்பி? பொறுக்கிட்டு போங்க, எடுத்து தம்பி அப்படியே ஓடி போயிடுங்க. எங்க பொழப்ப போய் தம்பி. ரெண்டு பேரும் ஓடி போயிடணும். தம்பி வேணாம் தம்பி. தம்பி வேண்டாம் தம்பி. கேளுங்க தம்பி. தம்பி உங்க கால்ல வேணாலும் விழுறேன், விட்டுருங்க தம்பி. வேணாம் தம்பி. இந்த ஆளை இழுத்துட்டு போ. தம்பி வேணாம் தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில தம்பி நமக்கு தம்பி. ஐயோ தம்பி சொன்னா கேளுங்க. தம்பி வேணாம் தம்பி. தம்பி கேக்குற வேண்டாம் தம்பி. எடுத்து கூப்பிட்டு கேக்குற தம்பி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்க வசீரா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல ரவுடின்னு நினைப்பா? இந்த ஆள் போன் பண்ணி சொல்லி தானே நீங்க வந்தீங்க. சண்முகம் ஒண்ணு எனக்கு போன் பண்ணல. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு உங்க அண்ணி தான் ஓவரா ஆக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு உங்க அண்ணி எங்களை ஓவரா உபச்சாரம் பண்ணா. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதான் திரும்பி வந்தேன். கையங்களவுமா மாட்டிக்கிட்டீங்க. தப்பெல்லாம் உங்க பேர்ல வச்சுக்கிட்டு ஒரு பாவம் மரியாதை அப்பாவிங்க கிட்ட உங்க ரவுடித்தனத்தை காட்டுறீங்களா? போட. சண்முகத்தை கடை போன சொன்னது நான். அவனை காலி பண்ணக்கூடிய அதிகாரம் உங்க யாருக்குமே கிடையாது. போங்கடா. டேய் வாடா.
என்ன மன்னிச்சிரு சண்முகம். ஐயா என்னங்கய்யா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஐயா என்ன மன்னிச்சு. ஐயா வேண்டாயா. இல்லையா சின்ன தம்பி ஏதோ கோவத்துல பண்ணிடுச்சு, விடுங்கய்யா. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க ஐயா. சரி வா, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் வா. ஐயா வேண்டாங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. துக்குடா பார்த்து. ஐயா விடுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. ஏன் உனக்கு அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணி இப்படி ஒரு மோசடி பண்ணிருக்க. நியாயமா உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சமந்தி, வீட்டுக்குள்ள வந்த கடங்காரனை விட நீ மட்டமான மனுஷையா. அவனை கூட ஒரு வகையில மன்னிக்கலாம், உனக்கு மன்னிப்பே கிடையாதியா. மரியாதை கெட்டு போயிடும். போயா. ஏண்டா அவருக்கு தான் அறிவு இல்ல, உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி? மாப்பிளைய திட்டாதீங்க சமந்தி. மரியாதையா அந்த ஆளு போ சொல்லு, என்ன கொலகாரன் ஆக்கிடாத போ. என்னாச்சு இவருக்கு? டீயும் அப்படியே இருக்கு, தண்ணியும் அப்படியே இருக்கு. பாருடி உன் அப்பாவ. உன் மாமனார் பேசுனதை கேட்டு எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு. வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல, தனியா உட்காந்துருக்கிறாரு. உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. என்ன நடந்தாலும் கலகலகலன்னு பேசிட்டு இருப்பாரு. இப்படி வாயை அடைச்சு போய் உட்காந்துருக்கிறாரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல இவரை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. மாமா சாரி மாமா. என்னதான் இருந்தாலும் அப்பா உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மனுஷன் பண்ணது தப்பாவே கூட இருக்கட்டும், அதுக்காக பொண்ணு கொடுத்த சம்மந்தியும் கூட பார்க்காம இப்படியே நாக்க புடுங்குற மாதிரி பேசுவாரு. உங்க மாமா அப்படி என்னதாங்க தப்பு பண்ணிட்டாரு? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே அப்படி பண்ணாரு. ஆனா உங்க அப்பா கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்க்க வேணாம்? ஏன் அவருக்கு தான் கோவம் வருமா என்ன? இந்த மனுஷனுக்கு கோவம் வராதா? அவர் சாப்பிடுற சாப்பாடு தானே இந்த மனுஷனும் சாப்பிடுறாரு. இவருக்கு ரோசா இருக்காதா என்ன? மத்தவங்க மனசையும் உங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசணும்பா. இதோ பெத்த பொண்ணுக்காக இந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா திரும்பி வந்திருக்கிறாரு. வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள இப்படி முடங்கி போய் உக்காந்துருக்கிறாரு. இந்த நிலைமையில இவரை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வர மாதிரி இருக்குதுப்பா. போதும், கொஞ்சம் உன் திருவாய மூடுறியா? இல்லைங்க, மான அவமானத்துக்கு பயந்து நீங்க இப்படி முடங்கி கிடக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? மான அவமானத்துக்கு பயந்து நான் முடங்கி கிடக்கிறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் சொல்றேனா? நீ சொன்னியே மான அவமானம், இத பத்தி எல்லாம் யோசிச்சு முடங்கி கிடந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அத புரிஞ்சுக்க முதல்ல. மாமா அப்ப எங்க அப்பா பேசுனதுக்கு மாப்பிள, நீங்க அதை நினைச்சு ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அவர் பேசுனதெல்லாம் நான் இந்த காதுல வாங்கி அந்த காதுல அங்கேயே விட்டுட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். அப்பா, அப்போ மாமா பேசுனதுல உண்மையிலேயே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? என்னம்மா நீ அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? மான அவமானத்தை பத்தி எல்லாம் ஜெயிக்க பிறந்தவன் யோசிக்கவே கூடாது. நம்ம போக்கஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இப்ப என்னோட யோசனை எல்லாம் பிளான் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு.
4 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? போலியா டெத் சர்டிபிகேட் எப்படி வாங்குறது? வீட்டை எப்படி விக்கிறது? இத பத்தி தான் இருக்கு. எடுத்த காரியத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பிரேக் ஆயிருச்சே. அடுத்த ஸ்டெப்பை எப்படி வைக்கலாம்னு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த வகையிலையும் இந்த சிவசு முடங்கி போய் உட்கார்ந்துட மாட்டான். மாப்ள, நடந்ததை விடுங்க. அடுத்த மூவ் என்னன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க மாமா. டெத் சர்டிபிகேட் வாங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் நாம நினைச்சதை அடைய முடியும். பணத்துக்காக நான் சொன்ன ஐடியாவை உங்க அப்பாக்கு எடுத்து விட்டாரு. அதனால நீங்களும் உங்க தம்பியும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி 4 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமாவால ஐடியா மட்டும்தான் கொடுக்க முடியும், அமௌண்ட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட இல்ல. சரி மாமா, நான் யோசிக்கிறேன். அப்பா பேசினது உங்களுக்கு ஒன்றும்... அட என்ன மாப்பிள, அப்படி என்ன அவர் பேசிட்டாரு? நீங்க கிளம்புங்க. சரி மாமா, நாங்க வரோம். அப்பா நீ போமா. மாப்பிள, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். நான் சொன்ன 4 லட்சத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிருக்க மாப்பிள, மறந்துடாதீங்க. பாக்குறேன் மாமா, வரேன். ஹாய் டூட். என்ன சீஸ் திடீர்னு இந்த பக்கம்? ஈஸ்வலா ப்ரோவும் மாமும் தான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு வருவாங்க. இப்போ நீங்க 2 பேரும் பேரா வந்திருக்கீங்க. டேய், உன்னை இப்ப கேட்டாங்களாடா? என்ன பேரா வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஆடாம அசையாம நிக்கிறானு பத்தியா? எப்படித்தான் உங்க அம்மா இவனை வந்து 10 மாசம் ஆடாம அசையாம பெத்தாலோ தெரியல. அப்பா சும்மா இருங்கப்பா. டேய், அம்மாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன். ஜஸ்ட் மினிட். ப்ரோ தள்ளுங்க. உள்ள வாங்க. அவசரத்துல பிறந்தவனே. என்னடி இவ்வளவு அவசரமா எதுக்கு உள்ள போறான்? எனக்கு என்னங்க தெரியும்? சிஸ், ஆகாஷ் பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட். கேக் கட் பண்ண உடனே கீழ இருக்கிறத மறக்காம எடுத்து அவனுக்கு போட்டு விடுறேன். நான் பார்ட்டி கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணுவேன், அதுக்காக தான் சொல்றேன். பாத்தி அவன் தம்பிய, அவன் மருமகனுக்காக செயின் வாங்கிட்டு வந்திருக்காண்டி. டேய், ஓபன் பண்ணுடா. எத்தனை பவுனு, என்ன டிசைன் பாக்குறேன். ஓபன் பண்ணு. வெயிட் மம்மி, ஐ நோ உன்னோட கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. இரு. டாடா. வாட் டூட், gift எப்படி இருக்கு? இது ஆகாஷ் கழுத்துல போட்டு விட்டா சும்மா எப்படி இருக்கும்? இது ஒரு செயின்னு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. ஏண்டா, நாய் கழுத்துல போட வேண்டிய செயினை என் பையன் கழுத்துல போடணுமா? நீ போட்டுக்கோ, உனக்கு தான் நல்லா இருக்கும். வாங்க. சிஸ், உன் புருஷன் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காரு. போய் அப்டேட் பண்ணு போ. ஐயோ ஏண்டா? நீயுமா? அம்மாடி. ப்ரோ நீங்க சொல்லுங்க. டேய், டேய், யாரும் பார்க்காத நேரத்துல பங்களா வீட்டு நாய் கழுத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? பாவண்டா அந்த நாய். கிஃப்ட கூட தெஃப்ட் பண்ற ஒரே ஆள் நீதான்டா. இவரும் இன்னும் அப்டேட் ஆகலாமா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் போட்டா ஃபோன் எடுக்க மாட்டே நீ? மச்சான் ஏன்டா கத்துற? வாடா அப்படி. ப்ரோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். டேய், எங்கடா போற? சொல்றேன் வா மச்சான். என்னடா சொல்ல போற நீ? இந்த பாரு, உனக்கு அவள்தான். ஃபோன் எங்கடா இருந்து? மச்சான் உன் கோவம் எனக்கு புரியுதுடா. நீ ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ண முடியலடா, ஒர்க்ல இருந்தடா. சின்ன வயசுல எனக்கு காது குத்தியாச்சுடா. மறுபடியும் நீ குத்தாத. இல்ல மச்சான், நீ தான் பார்த்தல்ல. எத்தனை வாட்டா உனக்கு கால் பண்றது? ஃபோன் அட்டன் பண்ண முடியாதா? ஃபோன் பண்ணும்போது நீ வேலை பார்த்துட்டே இருந்தியா? இல்ல மச்சான், பார்க்கலடா. அதெல்லாம் விடுறா. என் ஃபோனை கூட நான் கிளம்புறேன். ஃபோனு வீட்ல இருக்கு மச்சான். வீட்ல இருக்கா? அது ஃபோனு அண்ணனோட டிரால வச்சிருக்கேன். அவ அதை பூட்டிட்டு வெளியே போயிருக்கான்.
ஏய் ஆமா மச்சான், அண்ணன் வேலையா வெளியே போயிருக்கான்டா. அதான் போனை உன்கிட்ட கொடுக்க முடியல. தபார் பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்லு. போனை எதனா வித்துட்டியா என்ன? ஐயோ மச்சான், நான் போய் அப்படி பண்ணுவேனா? சத்தியமா நான் அந்த மாதிரி பண்ணலாம். அப்ப போனை திருப்பி கொடுக்கறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் சொன்னல, அண்ணன் தான் பிரச்சனை. அண்ணன் வந்துட்டா, வந்ததை எடுத்து கொடுத்துறேன். மச்சான் அப்படி பார்க்காதடா, ப்ராமிஸாடா. டிராவெல்லாம் உடைக்க முடியாது மச்சான். உண்மையை தானே சொல்ற, என்கிட்ட பொய் சொல்லலையே. உங்ககிட்ட போய் பொய் சொல்லணும்டா, ப்ராமிஸாடா. சரி, நாளைக்கு என் கைக்கு போன் வரணும், நீ கொடுக்குற. சரிடா மச்சான். ஐயோ ஏய் மச்சான் மச்சான் மச்சான், ப்ளீஸ்ரா திவ்யா வரடா, இதை காட்டி கொடுத்துறாதடா ப்ளீஸ்ரா. இங்க ஹாய். ஹாய். வரண்டா மச்சான். பைடா பை சிஸ்டர். ஆமா, என்னாச்சு? நான் வரும்போது போனை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்ல, ஐபோனு. ஆமா, கேட்கணும்னு நினைச்ச உன் ஐபோன் எங்க? அது வந்து ஐபோனு. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறாங்களா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட வரலாமா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஐபோனை காட்டி பந்தா காமிக்கணும்ல, அதான் கேட்டான், கொடுத்துட்டேன். என்ன சீப் மென்டாலிட்டி உன் ஃப்ரெண்ட் இது? உன்னோட ஐபோனை கொண்டு போய் அவனோட போன் சீன் போடுறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை மோசம் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு போன் விஷயத்துல லவ் பண்ற பொண்ணு இப்படி ஏமாத்துறவன் இன்னும் என்னெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானோ. பாவம் அந்த பொண்ணு. என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்? முதல்ல நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சரி பண்ணிடுறேன். ஆமா, என்ன திடீர்னு? இல்ல, மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், அதான் போலான்னு. எனக்கு டியூட்டி முடிய போகுது, நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. அப்பா என்னங்க, ஓ, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஆகாஷுக்கு பர்த்டே இல்ல. ஆமாங்க, 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 8வது வருஷம் ஆரம்பம். 7 வருஷமும் ஆகாஷோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். ஆனா இந்த வருஷம் அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு? பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் எப்படியும் ஒரு 10 இல்ல 12,000 ஆகும்ல. ஏங்க, போன வருஷமே அவ்வளவு ஆச்சுங்க, இந்த வருஷம் அதை விட அதிகமாகுங்க. உனக்கே தெரியும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு. ஆமாங்க, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணலாமா? ஆகாஷும் பெரிய பையன் ஆயிட்டு இருக்கான்ல, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பர்த்டே எல்லாம் கொண்டாடணுமா? என்னங்க பேசுறீங்க? அவனுக்கு என்னங்க வயசாயிடுச்சு? சின்ன குழந்தை தாங்க அவன். என்னமோ 20-25 வயசான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க, போன மாசம் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட பர்த்டேக்கு போயிட்டு வந்தான். அவன் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டானா? நீ சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா என் நிலைமை தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. ஆகாஷை பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமைங்க. அதை தட்டி கழிக்க முடியாதுங்க, அப்படி பண்ணவும் கூடாதுங்க. நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறம்மா, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, வெறுங்கையில எப்படி முழம் போடுறது? அப்போ ஆகாஷோட பிறந்த நாளை கொண்டாடாம விட்டுடலாமா? அப்படி சொல்லம்மா. ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம், ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றேன். நீ, நான், தம்பி 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு லஞ்சுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் போயிட்டு, அப்புறம் உனக்கு பிடிச்ச படம், தம்பிக்கு பிடிச்ச பார்க்கு, பீச்சு, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு நைட்டு வரும்போது டின்னர் சாப்பிட்டு வந்துடலாம். சரியா? ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா? ஐயோ, பிளான்லாம் பண்ணலாமா. இப்போதைக்கு என்னால என்ன முடியுமோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கங்கா, 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 என்ன? நீங்க எதுவும் சொல்லாதீங்க, உட்காருங்க. ஏங்க, என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ பாத்துக்கிறன்னா எப்படி பாத்துப்ப? இங்க
பாருங்க, ஸ்வீட் வீட்ல நானே பண்ணிடுறேன். கேக்கு, கூல்ட்ரிங்க்ஸு, சாட்ஸு இதெல்லாம் கடையில வாங்கிடலாம். ம் ஆ, நான் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி ரெடியா இருக்கேங்க. ம் எனக்கு தெரியுங்க, நீங்க ப்ரெஷர்ல இருக்கீங்க. அதுக்காக நாம அப்படியே நின்னுட கூடாதுங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. கைக்கு சம்பளம் வந்து 10 நாள் தாங்க பிக்கல் புடுங்கல் இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்த சம்பளம் வர வரைக்கும் ஒரே போராட்டம் தான். இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கையை எப்படி தாண்டறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் சந்தோஷமா சிரிச்சு பேசி எத்தனை நாள் ஆகுது? சாரிம்மா. எதுக்குங்க? கல்யாணத்துக்கு முன்னால நான் உங்ககிட்ட கொடுத்த கமிட்மெண்ட்ஸ்ல 10% கூட நான் கம்ப்ளீட் பண்ணல. அத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் போக போக சரியாயிடும். ஏங்க, நீங்க தனியா மட்டும் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிட்டீங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும். கண்டிப்பா முயற்சி பண்றேம்மா. கஸ்தூரி, இன்னைக்கு நம்ம பேரனோட பிறந்த நாள். உன்னுடைய முழு ஆசீர்வாதம் தேவை. தாத்தா, ஹாய் செல்லம், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ தாத்தா. தாத்தாவோட பிளெஸிங்ஸ். ஓகே அப்பா, பார். இந்த ஆகாஷ். தேங்க் யூ தாத்தா. ஓகே, என்னன்னு பாத்தியா? Open ஓபன் பண்ணி பண்ணி பார். உள்ள பார். ஐ பாத்தியா? Dress. ஆ. இத நான் இப்பயே போட்டுக்கிறேன் தாத்தா. போட்டுக்கோ போட்டுக்கோ. ஆனா முதல்ல இத கழட்டணும். அவனுக்கு போட்டு விடுமா. அத்தை, இது போட்டு விடுங்க. ம். கரெக்ட். சூப்பர்ரா. ச்சே, முத Dress இவர் கொடுத்ததையா போடுவான்? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தாத்தா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா கண்ணா. தேங்க் யூ தாத்தா. வைஷு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீ போய் gift எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. தாத்தா, எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவேன்டா. தாத்தா, சாயந்தரம் சீக்கிரமா வந்துடணும். கண்டிப்பா வந்துருவேன். நீங்க வந்தாதான் நான் கேக் கட் பண்ணுவேன். ஓகே. உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஊட்டுவேன். இல்லடா கண்ணா, முதல்ல அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், அப்புறம் தான் இந்த தாத்தா. இல்ல, நான் உங்களுக்கு தான் ஊட்டுவேன். ஏன்னா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம்டா, என் செல்லண்டா நீ. தேங்க் யூ தாத்தா. ஓகே பை. ஜம்ப். பை. வாடா. டேய், பாத்து. டேய் பாத்து. தாத்தா புது Dress கொடுத்தாரு. சரிடா. இந்தாங்கப்பா. தேங்க்யூமா. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா. மாப்பிள. அடாடாடாடா. மாமா நான் வாங்கி கொடுத்த வண்டியை இன்னும் அப்படியே பளபளன்னு மெயின்டைன் பண்றீங்க. மாமா, இது நான் வாங்கின வண்டி மாமா. நான் தான் வண்டி என்ன வாங்கி தரலையே. ஏன் மாப்பிள, கங்கா பேரன்ல எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க மாமா. அப்படியா? சரி சரி சரி. மாப்பிளைக்கு ஞாபக சக்தி அதிகம். கங்கா. வாங்கப்பா. ஏ, ஆகாஷ். உம்மா, உம்மா. குட்டி பையன், உன் பிறந்த நாளைக்கு தாத்தா புது Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ தாத்தா. தாத்தாக்கு ஒரு புத்தி கூட. கமாடி கங்கா, தங்க பையனுக்கு புது Dress போட்டு விடுமா? சரிங்கப்பா, வா. சட்டையை கழட்டு. ஆஹா, நான் கழட்ட மாட்டேன். இது அந்த தாத்தா gift கொடுத்தது. இந்த தாத்தாவும் உனக்கு Dress எடுத்திருக்காருடா. அத கழட்டிட்டு இத போட்டுக்கலாம் வா. இது அப்புறமா போட்டுக்கிறேன். டேய், கழட்டுன்னு சொல்றேன்ல. கழட்டு. அப்பா, இத புடிங்கப்பா. சரி சரி, அழுவாத, இது நல்லா தான் இருக்கும், போட்டுக்க. கழட்டு. எந்திரி. இந்த Dress வேண்டாம் மம்மி. மம்மி, ப்ளீஸ் மம்மி.
அண்ணி எதுக்காக ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டீங்க? உங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸ கொஞ்ச நேரம் போட்டுட்டான். இப்போ எங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன் இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டீங்க? அங்கிள் கொடுத்த ட்ரெஸ் ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது போட்டுருக்கலாம்ல. அதெல்லாம் நீ சொல்லாத. என் பிள்ளைக்கு எப்போ எந்த ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும். ஏன் விருப்பம். எங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ் எதுக்கு குப்பையில தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? நான் சாதாரணமா தான் தூக்கி போட்டேன். நீ தான் குப்பையில போட்டீங்கன்னு சொல்ற. அப்போ நீ என்ன குப்பை தொட்டியா? என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? குப்பைன்னு சொன்னது நீதான், நான் இல்ல. எங்க அப்பா மேல உள்ள வெறுப்புல தானே அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கடாசி தூக்கி எறிஞ்சிங்க. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எங்க அப்பா எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸ அவர் பேரனுக்கு போட்டு விட்டா அவர் சந்தோஷப்படுவார்னு போட்டு விட்டேன். அவ்வளவுதான். உங்க அப்பா கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டது தப்பு இல்ல. எங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை இன்சல்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிங்கல்ல, அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஆமா, நான் இந்த வீட்ல எது பண்ணாலும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தப்பா தான் தெரியும். ஏய் என்னடி பிரச்சனை? எதுக்காக இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல நல்ல நாள்னு எதுவுமே வந்துடக்கூடாது. என் பையன் பிறந்த நாள் அதுவுமா உங்க தங்கச்சி என் கூட சண்டைக்கு வரா. இல்லன்னு அப்பா தம்பிக்காக ஆசையா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அதை போட்டு விட்டனே. அதை தூக்கி குப்பையில எறிஞ்ச மாதிரி எறிஞ்சாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன குப்பை தொட்டின்னு சொல்றாங்கன்னு. இங்க பாருங்க, நான் ஒண்ணு உடனே கழட்டலங்க. அவன் கொஞ்ச நேரம் போட்டிருந்தாங்க. எங்க அப்பா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாரு. அவர் முன்னாடி போட்டு காட்டினா அவர் சந்தோஷப்படுவார்ல, அதுக்காக தாங்க நான் கழட்டினேன். அத உங்க தங்கச்சி டிராமா பண்ணிட்டு இருக்கா. யாரு டிராமா பண்றா? நீங்க தான் டிராமா பண்றீங்க. அப்பா கொடுத்த ட்ரெஸ் கொஞ்ச நேரம் போட்டிருந்தானே பொய்யா சொல்றீங்க? அப்பா வீட்டை விட்டு கிளம்பி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கழட்டி வீசிட்டீங்க. உங்க மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க? வைஷு, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏங்க, நம்ம பையனுக்கு பர்த்டே, அத நம்ம நல்ல விதமா சந்தோஷமா கொண்டாடக்கூடாது. நீங்களும் நானும் சந்தோஷமா சிரிச்சு பேசிடக்கூடாது. அதுதான் இந்த அம்மாவோட பிரச்சனை. உங்க அப்பா வீட்ல இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களை சந்தோஷமா இருக்க விடாம மூட் அவுட் பண்ணிடுவாரு. அப்படி அவர் வீட்ல இல்லைன்னா அந்த பொறுப்பை இந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருவாரு. அவர் கொடுத்துட்டு போனத இவ பொறுப்பா செஞ்சு நம்மள மூட் அவுட் பண்ணிடுவான். வைஷு, உனக்கு எது தேவையில்லாத பிரச்சனை? உன் வேலையை பார்த்துட்டு போ. போன்னு சொல்றேன்ல. எப்படிப்பா? சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கமா. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. அப்பதான் நம்ம வழியில கிராஸ் ஆக மாட்டாங்க. சரிப்பா. சரிம்மா, அப்பாவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காபி போட்டு எடுத்துட்டு வா. ஸ்நாக்ஸோட எடுத்துட்டு வா. சரிப்பா. ஆகாஷ் குட்டி வாடா. மேடம், அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அழுவுறியே. எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா தாத்தா? 500 ரூபா சொன்னா, அடிச்சு புடிச்சு 300 ரூபாய்க்கு முடிச்சு விட்டல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கு. அதை ஏன்டா இப்படி சொல்ற? நாளுக்கு நாள் இப்படி நகவல ஏறிட்டே போனா கல்யாண காட்செல்லாம் எப்படிக்கா பண்றது? பொண்ணை பெத்தவங்க நிலைமை திண்டாட்டம் தான். ஏன் கீதா, ஆரம்பத்துல 20 பவுன் போடுறதா தானே பேச்சு. இப்ப எதுக்கு 10 பவுன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க? 20 தான் சொன்னது. ஆனா அந்த மாப்பிள்ளையோட அம்மா இல்ல, இன்னும் 10 பவுன் போட்டாதான் கல்யாணம் நடக்கும், இல்லனா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நம்ம வீட்டு பொண்ணும் அந்த பையன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. ஒத்த பொண்ணாச்சே, என்ன பண்ணுவேன்? அதான் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு, அதை வித்துட்டு நகை எடுத்துட்டேன். தாலி கட்டுற நேரமா பார்த்து அந்த சம்பந்தி பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா? ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். நானும் பார்த்தேன். அந்த அம்மா ரொம்ப கராரா இருப்பாங்க போல இருக்கே. ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கே, அப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்றது கீதா, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க கஷ்டம் தான் படணும். என்னத்த சொல்றது, எல்லாம் நம்ம தலை எழுத்து கீதா.
ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. வணக்கம் ராமநாதன். வணக்கம் சுந்தரம். நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து உங்க ஆசீர்வாதத்தோட பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆண்டவன் அருளால கடவுள் சன்னதியில எங்க ஆசை நிறைவேற போகுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க வாங்க. அம்மா அந்த மூணாவது ரைட் எடுத்துக்கோமா. அந்த மூணாவது ரைட். சரிங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சம்பந்தி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, ஆமா. கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைக்க போறது. ஓ சுந்தரம் சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சம்பந்தி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க தாலி எடுத்து கொடுத்து என் பையன் தாலி கட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க ஆசை எங்க பிள்ளைங்களுக்கு அவசியம் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சுந்தரம், உட்காருங்க. உள்ள வாங்க. என்னையே கவனிச்சிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? நான் சாமியை கும்பிட்டு வந்து உட்கார்றேன். நீங்க போங்க. சரி. சரி சரி பொண்ணு சரி ரெடி ஆயிட்டாலன்னு பாக்குறேன். அதோ அங்க ஒரு கோயில் தெரியுதா? அங்கதான் ஒரு ஓரமா நிறுத்திக்கோ. சரிங்கம்மா. ஞான முகத்தனை இந்த நம்பரை பொலி மீட்டனை மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அந்தி மகந்தனை ஞான நல்ல குணமதிய மாமருளே. வாங்க வாங்க. வணக்கம். அகம் பெண்ணூரு ஆனா பற்றி காவாய் கடங்கத்திலே பற்றி. ரொம்ப நன்றிம்மா, சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்துட்ட. கோவில் வந்துருச்சுமா. எவ்வளவு ஆச்சுமா? 80 ரூபா. இந்தாம்மா. ஒரு சில்லறை நிமிஷம். வேணா நீ வச்சுக்கோ. இருங்க. இந்தாங்க, மிச்ச பணத்தை வச்சுக்கோ. சரிம்மா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து 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 நிறுத்து. ஓ லேடி ஆட்டோவா? எங்க சார் போகணும்? முத்தமிழ் நகர் போகணும். எவ்வளோமா? 200 ரூபாய் ஆகும் சார். என்னம்மா நீ இங்க இருக்கிற முத்தமிழ் நகருக்கு 200 ரூபா கேட்குற? எல்லாம் நேரம். சரி வா, அர்ஜென்ட். என்ன பண்றது? என்னம்மா எல்லா நகையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஏன் எல்லா நகையும் எடுத்தாச்சு. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? மாப்பிள்ள வந்து மணவரையில் உட்கார்ந்தாச்சு. அடுத்தது பொண்ணுதான் வரணும். மேக்கப்லாம் முடிஞ்சாச்சா? நகை மட்டும் தான் போடணுமா? ஆமா போடுங்க. அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன கீதா தேடிட்டு இருக்க? அக்கா, ஆர நெக்லஸ் கொண்டு வந்த பைய காணும்க்கா. என்ன சொல்ற? நல்லா தேடி பாரு. எல்லா நகையும் ஒரே பையில தானே போட்டோம். ஆமா, எல்லாத்தையும் ஒன்னாதாக்கா போட்டு வந்தேன். நல்லா தேடி பாருமா. வேற பையில ஏதாவது வச்சியா? இல்லடி, இந்த பையில தான் வச்சேன். ஞாபகம் இருக்கே. ஆமாமா, நகை கடையில வாங்கிட்டு எல்லா நகையும் இந்த பையில தான் வச்சோம். அப்ப வச்ச நகை எங்க போச்சு? அதாண்டி தெரியல. வந்த ஆட்டோல பைய பின்னாடி தாண்டி வச்சேன். அதுல ஏதாவது தவறி விழுந்திருக்குமா? அப்படி கூட நடந்திருக்கலாம் கீதா. சரி, அப்படின்னா கூட அந்த ஆட்டோவை எங்க போய் தேடுவீங்க? ஐயோ, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேத்தே நின்ற நிமல் நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் அக்கா அக்கா, போற்றி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பொண்ணு நகை காணோமா? ஆட்டோலயே விட்டுட்டாங்களா? என்னன்னு வந்து பாருங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, உண்மையதான் சொல்றேன். நீங்களே வந்து பாருங்க. வாங்க. அவரதால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் போடுங்க. இதுல போடுங்க தம்பி. ஓம் நம சிவாய சிவாய நம. பாருமா, நல்லா பாரு. அதுல பாரு. அதுல இருக்க பாரு. என்னாச்சு? அது அது வந்து நகை பைய ஆட்டோல தவற விட்டுட்டோம். நம்புற மாதிரி சொல்லுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாங்க 2 பேரும் தான் நகை கடைக்கு போய் நகையை வாங்கிட்டு ஆட்டோல வந்தோம். அதுலதான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்க பிளான். கடைசி நேரத்துல இப்படி சொல்லி நாங்க கேட்ட நகையை போடாம மாப்பிளைய பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்க. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல சம்பந்தி. இது பாருங்க, சொன்ன நகையில ஒரு குண்டுமணி குறைஞ்சா கூட என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். வாங்க போலாம். சம்பந்தி சம்பந்தி கொஞ்சம் சொல்றத கேளுங்க சம்பந்தி. சம்பந்தி எந்திரிச்சு வாடா. இந்த கல்யாணம் நடக்காது. எந்திரிச்சு வா. ஹலோ ஹலோ, என்னாச்சு? எதுக்காக எந்திருக்க சொல்றீங்க? பொண்ணுக்கு நகை போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க சார் எங்களை. அப்படிலாம் இல்லங்கய்யா. ஆட்டோ பின்னாடி வச்சிருந்தோம். அதுல எங்கேயாவது விழுந்துருச்சான்னு என்னன்னு தெரியலையா. அப்பா என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது வந்து உங்க அம்மா தங்கச்சியோட நகையை தொலைச்சிட்டாடா. பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரிடா. உட்காருப்பா, உட்காரு உட்காரு. இல்லங்க ஐயா, இவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல.
இவங்க நகை விஷயத்துல பிடி கொடுக்காமயே இருந்தாங்க. ஆமாங்க, நாங்க சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் தான் கேட்ட நகையை போடுறோம்னு சொன்னாங்க. இப்ப ஏமாத்த பாக்குறாங்க. ஏய் நகை வாங்கிட்டு வரும்போது பார்த்து கொண்டு வர மாட்டியா? பாரு என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பாரு. ராமநாதன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாத்தீங்களா சுந்தரம்? இந்த பாருங்க, ராமநாதன் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப நேர்மையான மனுஷன். யாரையும் ஏமாத்த மாட்டாரு, கொடுத்த வாக்கையும் தவற மாட்டாரு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இல்லைங்க ஐயா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு இவங்க மேல நம்பிக்கையே இல்ல. இவங்க நகை வாங்காம இங்க வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நகை கடையில வாங்கின செயின் நெக்லஸ்க்கு பில்லு வச்சிருக்கேன். நீங்களே செக் பண்ணி பாருங்க ஐயா. என்னங்க, நேத்து தான் 4.5 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க. பில்லு வேற கரெக்டா இருக்க. இந்த மாதிரி நகை கடை பில்லு உங்களுக்கு எத்தனை வேணும்? நான் வாங்கி தரட்டா? என்னங்க இது இப்படி பேசினா எப்படி? சார் நீங்க சும்மா இருங்க சார், உங்களுக்கு எதுவும் தெரியாது. இது பாருங்க, நகையை வாங்கிட்டு ஆட்டோல தானே வந்தீங்க? ஆமா சம்மந்தி. இது சம்மந்திங்கிற வார்த்தையே வேண்டாம். இப்போ உனக்கு கெட்டு போகல, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த ஆட்டோல தொலைஞ்சதோ அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சு நகையை கொண்டு வர வழிய பாருங்க. ஆட்டோ புக் பண்ணி வரலங்க. ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ பிடிக்கல, வேற வெளி ஆட்டோ. அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதுலயே தெரியுது நீங்க சொல்றது பொய்ன்னு. இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நகை வந்தா நல்லது, நடக்க வேண்டியது நடக்கும். ஏமா ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்க்கு போகலாம், ஆட்டோவை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், நகையும் திரும்ப கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தாலியை கட்ட சொல்லுங்க, முகூர்த்த நேரம் போயிடும். ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சம்மந்தி, ஒண்ணு இல்லப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் இங்க வா. என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? எந்த ஆட்டோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பா, அப்படியே ஆட்டோவை கண்டுபிடிச்சாலும் ஆட்டோக்கார நகை இல்லன்னு சொன்னா என்னப்பா பண்றது? தங்கச்சியோட கல்யாணத்தை எப்படி நடத்துறது? பாரு, மான மரியாதையே போயிட்டு இருக்கு. உன்னை என்ன பண்ண பாரு. ராமநாதா, இவங்கள சத்தம் போடுறதுனால என்ன நடக்க போகுது? முதல்ல அந்த நகையை கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். முதல்ல அந்த ஆட்டோவை ட்ரேஸ் பண்ற வேலையை பாருங்க. நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன். நீங்க போங்க போங்க போங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன சார்? வாங்க, நீங்க வாங்க. பரவாயில்லம்மா, மத்த ஆட்டோ மாதிரி உன்னோட ஆட்டோ 10ஓட 11 இல்லாம கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக வாட்டர் பாட்டில், ஃபேனு, ஸ்பீக்கரு, அடடா நியூஸ் பேப்பர்லாம் கூட வச்சிருக்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. டைம் இஸ் கோல்டு சார். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் முக்கியம் இல்லையா? என்னால முடிஞ்ச சக்திக்கு ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். நான் கூட லேடி ஆட்டோ ஓட்டுதே சேஃப்டி இருக்குமான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ கூட நல்லாதாமா ஓட்டுற. பெண்களை ஏன் சார் குறைச்சு மதிப்பிடுறீங்க? ஆணுக்கு சமமான எல்லா துறையிலுமே பெண்கள் இருக்காங்க. அதுவும் வாஸ்தவம் தாமா. நகை இன்னைக்கு நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கோம் போல இருக்குதே. அமுத்திர வேண்டியதான். அப்படியே போயிட்டு அப்படியே போம்மா, பார்த்து. ஒரு நிமிஷம், ராமநாதனே வந்துட்டாரே. இப்போ என்ன கதை சொல்ல போறாங்கன்னு தெரியல. வா. என்னாச்சு ராமநாதன், ஆட்டோவை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா? அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்க முடியல சுந்தரம். பாத்தீங்களா, எனக்கு என்னமோ இவங்க நகை ஆட்டோல தவற விட்டேன்னு சொன்னது நம்புற மாதிரி இல்லங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்க தானே ஆட்டோவை தேடி பார்த்துட்டு வந்திருக்காங்க. என்ன பிரயோஜனம்? நகை வரலையே. இத பாருங்க,
வரதட்சணை வாங்குறதே சட்டப்படி குற்றம். அதை விடுங்க. இப்போ இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் வாக்குக்காக அந்த நகைக்கு நான் பொறுப்பு. என்னங்க, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நாங்க பேசின நகை இப்ப வரணும். அப்பதான் என் பையன் தாலி கட்டுவான். என்னங்க என்னங்க எங்க அம்மா 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 அப்படியே 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 ஓரமா நிறுத்துமா. இங்கதான் அப்படியே லெஃப்ட். இங்கயா? அப்படியே 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 நிறுத்துமா நிறுத்திடுமா அப்படியே நிறுத்து. அட நிறுத்துக்கிறேன். அட நிறுத்துமா, பிரேக்க புடியே. நான் இங்கே இறங்கிறேம்மா. என்ன சார், முத்தமிழ் நகர் போகணும்னு தானே ஏறினீங்க, இங்கே இறங்கிக்கிட்டீங்க? அம்மா முத்தமிழ் நகர் தான் போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பார்க்கணுமா. சார், முத்தமிழ் நகர் லாங்ங்கிறதுனால தான் சவாரி ஏத்துனேன். இப்படி பக்கத்துலன்னு சொல்லியிருந்தா நான் சவாரியே ஏத்திருக்க மாட்டேன் சார். அட என்னமா உங்களோட பெரிய பிரச்சனையா போச்சு. என் இஷ்டத்துக்கு தானே போக முடியும், உன் இஷ்டத்துக்கா போக முடியும்? உன் இஷ்டத்துக்குலாம் போக முடியாதுமா. இந்தா மினிமம் 50 ரூபா வச்சுக்க. நம்ம ஆட்டோல வந்து அந்த அம்மா தானே நகையை பத்தி பேசிட்டு போனாங்க. சார் இருங்க இருங்க, நீங்க ஆட்டோல ஏறும்போது உங்க கையில ஒண்ணும் இல்லையே, அந்த நகை பாக்ஸ் எப்படி வந்துச்சு? அது நான் சட்டைக்குள்ள வச்சிருந்தேன், காசு எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? இந்தாமா புடிமா. சும்மா மழுப்பாதீங்க, இந்த நகை பாக்ஸ் உங்களோடது இல்ல. நீங்க ஏறதுக்கு முன்னால நான் இறக்கி விட்டவங்க அவங்க நகையை தவற விட்டுருக்காங்க. அது எடுத்து தானே நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. என்னோடதுமா இது? யோ போய் சொல்லாத. 2 லேடிஸ் கையில பையோட ஏறினாங்க. அவங்க ஏதோ நகையை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு வந்தாங்க. அவங்கள கோவில இறக்கி விட்டுட்டு வரும்போதுதான் நீ ஆட்டோல ஏறின. கண்டிப்பா இது அவங்களோட நகை தான். யோ, நடந்ததெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணு தெளிவா சொல்லுது ஆட்டோல ஏறினவங்க நகைதான்னு. அப்புறம் உன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அதுல என்ன இருக்கு சொல்லு. என்னது? ஏன் நகைதாயா? உள்ள என்னையா இருக்கு? நான் வாங்கின நகை இருக்கு. சரி, என்ன நகை இருக்குன்னு சொல்லு. அது வந்து நகைதா. என்ன என்ன முழிக்கிற? சரி, நகை எங்க வாங்குன? அதுக்கான பில்ல காட்டு. அது வந்து வீட்ல வச்சிருக்கேன். இந்த ஆள் முழிக்கிறத பார்த்தா நகைய திருட பார்த்தவன் மாதிரி தான் தெரியுது. யோ, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? அண்ணே, அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை வித்து நகையை வாங்கி இருக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நகை இல்லாம அந்த கல்யாணம் நின்னு போக கூட வாய்ப்பு இருக்கு. யோ, நகையை குடியா. இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் என் வேலைக்கு ஆகும். அம்மா சீக்கிரம் நீ கிளம்புமா. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். அந்த நகைக்கு நான் பொறுப்புன்னு இல்ல சார், என்னால ஒத்துக்க முடியாதுங்க சார். என்னங்க திரும்ப திரும்ப அத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த நகைக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன். பொண்ணை கூப்பிடுங்க. முதல்ல இவங்க கல்யாணம் முடியட்டும். சார், இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல சார். நகை விஷயத்துல ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க இவங்க. டேய் எந்திரா முதல்ல. இது என்ன நாக்கால தேல் கொடுக்காமா? நீ சும்மாரடா. இந்த பொண்ணு தான் வேணும் நீ அடம் பிடிக்கிறதால தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நகருங்க. மாப்பிள்ள, இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இனிமே இந்த கல்யாணம் நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நகை முக்கியமா இல்ல நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு முக்கியமா? தம்பி, நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. எனக்கு நகை முக்கியம் இல்ல சார், எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம்.
பொண்ணை பெத்தவங்க நகையை தவற விட்டுருக்கலாம். ஆனா நான் இந்த பொண்ணை தவற விட மாட்டேன் சார். சூப்பர். நகை கிடைச்சிருச்சு. அது ஆட்டோக்கார பொண்ணு கொண்டு வருது. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நல்ல வேளை அந்த பொண்ணு நகையை கொண்டாந்துருச்சு. அம்மா வாமா வாமா. அம்மா நகை கிடைச்சிருச்சு. நகைய ஆட்டோல தவற விட்டுட்டீங்க போல இருக்கு. நல்ல வேளை வேற ஒருத்தர் ஆட்டோல ஏறி இது அவரோட நகைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு இத கொண்டு வந்துட்டேன். இது உங்க நகை தானே? எங்க நகைதாம்மா. இந்த நகையால கல்யாணமே நின்னு இருக்குமா? கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிம்மா, எல்லாமே கரெக்டா இருக்குமா. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. உன் கால்ல விழுவுறம்மா. என்னம்மா நீங்க? நானே ஒரு சின்ன பொண்ணு, உங்க பொண்ணு மாதிரிமா கால்ல போய் விழுந்துட்டு இருக்கீங்க. உன் பேர் என்னம்மா? ஹலோ, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மதுரை மீனாட்சியே நேர வந்த மாதிரி நீ வந்திருக்கமா. நகை தான் கிடைச்சிருச்சுல, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. சம்பந்தி, வாங்கிக்கோமா. நகை கிடைச்சிருச்சு. நான் எனக்காக கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணுக்காக தான் கேட்டேன். முகூர்த்த நேரம் போகுது. பொண்ணு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாடி போலாம். நல்ல வேளை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நகை கிடைச்சிருச்சு. போங்க போங்க. ராமநாதா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா சம்பாதிச்ச பணம், அதான் மீனாட்சி மாதிரி ஒரு நேர்மையான பொண்ணால உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. சந்தோஷம். மாப்பிள்ள, யூ ஆர் கிரேட். நீங்க எதை முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்களோ அதுவே உங்களை தேடி வந்திருக்கு. தேங்க்யூ சார். என்ன இவரு வேற மாதிரி பேசுறாரு? நாம ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா இவர் வேற மாதிரி இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமநாதன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சுந்தரம். தருணும் தளரணும் மனது நோய் தொடரணும் உனக்கடல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்தனஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறிவதன்றமைக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை ஏறனே. ஒற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒட்டுணை திருந்தடி பொருந்தகை தொழ கட்டுணை புட்டியோர் கடலில் பாச்சினோ நற்றுணை யாவதே நமச்சிவாயமே. மாங்கல்ய தானம் பண்ணிடலாமா? சுந்தரம், உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே மீனாட்சி தான். அதனால உங்க நகையை கொண்டு கொடுத்து உங்க கௌரவத்தை காப்பாத்தின மீனாட்சி தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சார் சொல்றதுதான் கரெக்ட். அந்த பொண்ணே தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கட்டும். ஏன் தயங்குற? வாமா.
வந்து தாலி எடுத்து கொடுமா. மீனாட்சியும் சுந்தரமும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் சொல்றதும் கரெக்ட் தான். 2 பேரும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுங்க. ஆமாமா. மீனாட்சி, வாங்க வாங்க. அதான் சொல்றாருல, வா. எடுத்து கொடு. வாங்க வாங்க. உன் கையால எடுத்துட்டு வா. என்ன தயங்குற மீனாட்சி, வாமா. ஆமா. குடிமா. இல்ல அம்பிகையின் அருளாலே சகல வளமும் கூடுக. கெட்டிமேளம். அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று இருவரும் நீடோடி வாழ்க வாழ்க. எல்லா வளமும் நலமும் பெற்று முன்னோர்கள் ஆசியுடன் வாழ்க வாழ்க. காரமே இல்ல. என்ன மிச்சரும். தம்பியோட பர்த்டேக்கு என்னமா பண்ணலாம் ஸ்பெஷலா? வாடி சொல்றேன். முதல்ல ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். கேசரி பண்ணுவோம்ல, அதுல நிறைய நெய்ய ஊத்தி ஒரு கிண்ண முந்திரிய போட்டு நல்ல இன்னொரு கிண்ண திராட்சைய போட்டு நல்லா வறுத்து அதுல சொயின்னு கொட்டு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு தெரியுமே. வேற ஏதாவது சொல்லுமா? வேறயா சொல்றேன், இரு யோசிச்சு சொல்றேன். இதோ இந்த வீடு தான் மீனாட்சி. கொஞ்சம் அப்படியே ஓரம். ஓகே, தேங்க்யூப்பா. இதாம்மா என் வீடு. மீட்டர் 120 ரூபா காட்டுது. எவ்வளவு கொடுக்கணும்? அதே கொடுங்க சார். சார், சொந்த வீடா? சொந்த வீடு தான்மா. ஏன் கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இந்தம்மா, வீட்டுக்கு வா, என் காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல சார், இன்னொரு நாள் வரேன். ஓகே, தேங்க்யூமா. ஆமா, உன் மாமனார் எங்க காணோம்? கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்த போயிருக்காரு. இந்த ஆளு தலைமையில கல்யாணமா? இந்த ஆளு கையால தாலி எடுத்து கொடுத்து அவன் தாலிய கட்டி பாவண்டி அந்த பொண்ணும் மாப்பிளையும். நம்ம ஆகாசு பிறந்த நாளை கொண்டாடுற வரைக்கும் அந்த மனுஷன் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும்டி. ஏய், என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொன்னேன். அந்த மனுஷன் கின்சா வந்து காதுல கீதல வாங்கிக்க போறாரு. அது வேற வம்பு. முட்டா கேக்குறீங்க? உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. அம்மா, நீங்க வேற. அந்த மனுஷன் வெளியே போனாலும் காது 2த்தையும் கழட்டி வீட்டுல இருக்கிற செவத்துல ஒட்டி வச்சுட்டு தாமா போவாரு. அது என்னடி அப்படி சொல்ற? அததான் ஒண்ணு பெத்து வச்சிருக்காரே, வைஷ்ணவி. அதுக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் போட்டு குடுக்கற வேலை. ஓ, அப்படி சொல்றியா? நான் எதுக்கு உன் மாமனார் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன்னா, நாம எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா கலகலான்னு பிறந்த நாளை கொண்டாடுவோம். அது அவருக்கு பொறுக்காது. என்ன, சரிதானே? உன் மாமனார் என்ன சொல்லுவாரு?
இந்த பார்ட்டி இப்ப தேவையா? எதுக்கு இப்படி வீண் செலவு? எதுக்கு இந்த ஆடம்பரம்? அப்படி இப்படின்னு குழம்பி தள்ளி சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாரு. அதுக்காக தான் சொன்னேன் கங்கா, உங்க அப்பாவுக்கு அந்த மனுஷன் பேசுறது சுத்தமா பிடிக்கலடி. நான் கிளம்பி வரும்போது கூட உங்க அப்பா கேட்டாரு, அவர் இருப்பாரே நான் வரணுமான்னு. அப்பா கேட்டது 100% கரெக்டுமா? நானே சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன். என் பையன் ஆகாஷ் கேக் கட் பண்றப்போ என் மாமனார் வீட்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். ஆனா என்ன, எங்க நமக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு? ஏதாவது கேட்டேன்னா இது ஏன் வீடு, என் பேச்ச கேட்டு ஏன் இஷ்டத்துக்கு தான் எல்லாரும் நடக்கணும்னு சொல்லுவாரு. தலை எழுத்து. என்னடி மா, வந்த மனுஷன் வாசல்ல கால் வைக்காம வந்த சோட தெரியாம போயிட்டாருமா. என்னடி சொல்ற? உன் மாமனார் வந்தாரா? எப்படி வந்தாரு? நான் பேசுனதெல்லாம் கேட்டாரா? டென்ஷன் ஆகாம உட்காரு. டென்ஷன் ஆகாத. அவர் இருக்கிறது தெரிஞ்சுதான் அவர் கேட்கணும்னு தான் பேசினேன். என்னடி சொல்ற? வந்த மனுஷன் பெரிய மனுஷனா லட்சணமா உள்ள வர வேண்டியது தானே. அத விட்டுட்டு வாசல்ல நின்னு நாம என்ன பேசுறோம்னு பொட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் நல்லா பேசிவிட்டேன். இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த சுந்தரம் இன்னைக்கு என் கண்ணுல பட்டதும் இல்லாம அந்த ஆளு வீட்டையும் பார்த்துட்டு, இந்த சந்தோஷமான விஷயத்த பாட்டிக்கிட்ட சொல்லன்னு பார்த்தா போனே ரீச் ஆக மாட்டேங்குது. பாட்டி இப்படிதான் போன்ல சார்ஜே போட்டு வைக்காது. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த சுந்தரத்தை பார்த்தது, அந்த ஆளு கிட்ட நான் பேசினது, அந்த ஆளு வீடு வரைக்கும் போனது, இதெல்லாம் கேட்டா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா இந்த விஷயத்த சொல்லவே முடியலையே. என்னம்மா நீ இன்னும் நம்ம தெருவிலே இருக்க? சவாரிக்கு போல? பெட்ரோல் விக்கிற விலைக்கு வெறும் வண்டியில எப்படி சார் போறது? ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு அடுத்த சவாரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதுவும் சரிதான். அடுத்த சவாரியா நானே வரேன். வாங்க சார். என்ன சார், இப்பதான் இறக்கி விட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க? திரும்ப வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேம்மா. சார், எங்க சார் போகணும்? எங்கேயாவது நிம்மதியான ஒரு இடத்துக்கு போமா. என்ன சார் சொல்றீங்க? அது நிம்மதியான இடம் கோவில் தானேம்மா, அதான் சொன்னேன். எந்த கோவிலுக்கு சார்? நீ போமா, நான் சொல்றேன். நம்ம ஆகாசு பிறந்த நாளை கொண்டாடுற வரைக்கும் அந்த மனுஷன் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும்டி. மனப்பூர்வமா சொல்றேன்,
என் பையன் ஆகாஷ் கேக் கட் பண்றப்போ என் மாமனார் வீட்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம். சார் என்னம்மா? நீங்க சொன்ன கோவில் வந்துருச்சு சார். சரிம்மா. என்ன சுந்தரம், இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் கண்ணிலே பட்டிருக்க. நான் இன்னும் பதிலடியே கொடுக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கண் கலங்கி கடவுள் கிட்ட போக ஆரம்பிச்சிட்ட. நான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா கண் கலங்க மாட்டீங்க, கொதற விடுவேன். சார், இன்னைக்கு என் பேரனுடைய பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். பேர மேல பாசம் அதிகமோ? எந்த தாத்தா பாட்டிக்கு தான் பேரம்பேத்தி மேல பாசம் இல்லாம இருக்கும்? ஏன் உன் தாத்தா உன் மேல பாசமா இருக்க மாட்டாங்களா? என்னாச்சுமா? ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நான் தாத்தான்ற, நீ அப்பாங்கிற. நான் தாத்தாவை பார்த்ததில்ல. அப்பாதான் என் மேல பாசமா இருப்பாரு. அவரு இப்போ இல்ல. ஓ, அதான் நீங்க பாசத்தை பத்தி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ஐம் சாரிம்மா. பரவாயில்ல சார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தெரியுமாமா? அப்படியா? அப்போ நானும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கவா? தாராளமா பண்ணிக்கம்மா. 2 அர்ச்சனை தட்டா கொடுங்க. சார் சார், என் அர்ச்சனைக்கு நானே பணம் கொடுத்துக்கிறேன். சாமி காரியம் தனித்தனியா கொடுத்தாதான் நல்லது. அப்படியா? குடுமா. இந்தாங்க. நீ கொடுத்த பணத்துக்கு அர்ச்சனை பை. ஓம் நம சிவாய. வாங்க வாங்க ஐயா. அர்ச்சனையா? ஆமா. பரத்வாஜ கோத்திரம், அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, ஆகாஷ். பரத்வாஜ கோத்திரம், அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி, ஆகாஷ் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வாழ்த்தி அருளும் அம்பிகையின் அருளாலே சகல வளமும் பெறட்டும். நீங்க சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு சுந்தரேஸ்வரர். ஓகே. சக குடும்பமும் நலமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வாழ்த்தி அருளும் அம்பிகையின் அருளாலே ஓம் ஆதிசக்தியை பற்றி அம்பிகையை பற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் நலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்கோளால். இந்தாங்கம்மா. அபிராமி கடைக்கண்களே எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க 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 வளமுடன். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். இந்தாங்கம்மா. சாமியை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான் சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அர்ச்சனை பண்ணீங்களா, அதான் நானும் அப்படியே பண்ணிட்டேன். என்னால உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீ தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். என் வாழ்க்கையில
ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை ஏற்படுத்தின ஒருத்தனை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்துட்டேன் சார். என் இழப்புக்கான விஷயங்களை ஈடு செய்யறதுக்கான விஷயங்கள் இனிமே நடக்கும் சார். நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். கவலைப்படாதம்மா, இவர் சக்தி வாய்ந்த தெய்வம். நீ நினைச்சது கண்டிப்பா உனக்கு நடக்கும். சார், நீங்க சொல்றது எனக்கு அந்த கடவுள் சொல்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமான்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்ல சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சார், உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னோட நம்பரை நோட் பண்ணி தரேன். ஓ, இந்தம்மா நம்பர் போட்டுரு. கொடுங்க. அதான் சார் என் நம்பர். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஆட்டோ வேணும்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேமா, பண்றேன். வாங்க சார், போலாம். போலாம். யோ, ஏயா என்னையா மணி எத்தனை ஆகுது? சொந்த பந்தம்லாம் வந்துட்டு இருக்காங்க. என் பேரனுக்கு பிறந்தனால மச மசன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஆகட்ட. நல்ல ஆளுங்க, சோம்பேறியான ஆளுங்க. ஆகாசே, செல்லக்குட்டி, ஆகாஷ் குட்டி. அம்மா, இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரேன். அவங்க கூட விளையாண்டது போதும். இதெல்லாம் அப்படி காத்தடிச்சு அப்படி போடுங்க. அம்மா, டேஸ்ட் ஒரு தடவை தானம்மா பாப்பாங்க. இருடி, நல்லா பார்த்து சொல்ல வேணாமா? இங்க வர எவ்வளவு பெருசா இருக்கு. நல்லதா இருக்கு. நெய் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஊத்திருக்கலாம். பாத்தியா, ஓம் பலூனோட இதா பெருசா இருக்கு. செமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். அம்மா, தாத்தா பலூன் உடைச்சிட்டாரு. ஏயா, விவசாய இருக்கையா உனக்கு? நான் எவ்வளவு பலூனை ஊதி கட்டியிருக்கேன். ஒரு பலூன் உடைஞ்சுதா? ஒன்னே ஒண்ணு ஊதி கட்டுன்னு பட்டன்னு வெடிச்சிட்டு நிக்கிறீங்க. சரி விடுமா, நல்ல நாள் அதுவுமா. எதுக்கு பாவம் அப்பாவை திட்டிக்கிட்டு? ஆட விடுமா, அவன் என்ன திட்டுறது, நான் அவகிட்ட திட்டு வாங்குறது புதுசா என்ன? ஆமா, என்னம்மா பையனோட பிறந்த நாளைக்கு நீ ரெடி ஆகாம கலட்டி கைமா இருக்க? பா, ஈவினிங் பார்ட்டிக்கு தான்ப்பா ஸ்வீட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட என்னமா நீங்க, இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி உன்னை விட்டு எப்பதான் போதோ தெரியலையே. இந்த சிவசுவோட பொண்ணா இருந்துகிட்டு இப்படி இருக்கியமா நீ? பார்ட்டிக்கு என்ன டிஷ் வேணுமோ அதை எல்லாத்தையும் வெளியே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டு நீ மேக்கப் ஆர்டிஸ்ட போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அழகா மேக்கப் போட்டு நீ சும்மா குயின் மாதிரி பார்ட்டிக்கு ரெடி ஆக வேண்டாமா? அதை விட்டுட்டு மிடில் கிளாஸ் பொண்ணு மாதிரி இப்படி கரண்டி கைமா நின்னுட்டு இருக்க. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லம்மா. நீ இந்த சிவசோட பொண்ணுங்கிறத மறந்துடாத. உங்க மகளா இருந்தா மட்டும் போதுமா? சுந்தரத்துக்கு மருமகளாவும் இருக்கா. நல்ல நாளு கிளம்புனா கூட என் பொண்ணுக்கு ஒரு ரெஸ்டே இல்ல. கிச்சன்ல கடந்து வெந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ராணி மாதிரி வாழ வேண்டியவ வேலைக்காரி மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த பூத புதையில காவ காத்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த வீட்டையே காவ காத்துட்டு இருப்பாரு உன் மாமனார். அவரெங்க? நான் வந்தது பார்க்கவே இல்லையே. அவரு வீட்ல இருந்தா நம்ம நிம்மதியா சந்தோஷமா பர்த்டே பார்ட்டியை கொண்டாட முடியாதுன்னு மந்திரிச்சு அனுப்பி வச்சுட்டேன். என்னமா சொல்ற? நானும் அம்மாவும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவரு வீட்டுக்குள்ள வராம வாசல்ல நின்னுகிட்டு என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு? இது கூட எனக்கு தெரியாதுங்க. நம்ம பொண்ணு அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்கணும்னு வீட்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு தான் மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டாங்க. ஏமா, இந்த மேட்டர் அந்த மனுஷன் லேஸ்ல விட்டுருக்க மாட்டாரே, சண்டைக்குள்ள வந்திருப்பாரு. அப்படி சண்டைக்கு வந்திருந்தா நானும் எங்க அம்மாவும் பேசினத ஒட்டு கேக்குறீங்களா, இதெல்லாம் பெரிய மனுஷனுக்கு அழகான்னு திருப்பி கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் வீட்டுக்குள்ள வராம அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இது வரைக்கும் வரவே இல்ல. அப்படியே மை சீடு, மை பொண்ணு, மை டாக்டரோ.
அதே மாதிரியே என்னோட ஜீன் உனக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தா இந்நேரம் இந்த வீட்டை எப்பவோ உன் பேருக்கு எழுதி வாங்கியிருப்பேன். ஆமா, இந்த வீட்டை எப்பவுமே காவ காத்துட்டு இருக்குன்னு சொன்னனே ஒரு பூதம், அது ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வருமா வராதா? வராதுன்னு நினைக்கிறேன். அந்த பெருசு திரும்பவும் வராம மொத்தமா போயிட்டா நல்லா இருக்கும். மாமியார் இல்லாத குடும்பத்துக்கு என் மக வாக்கப்பட்டு போறாளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இவ மாமனார் ஒருத்தர் போதும் 100 மாமியாருக்கு சமம். அந்த மனுஷங்கிட்ட சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறதே இவ தலையெழுத்தாயி போச்சு. ஆகாஷ் வா போட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ, அவங்க அப்பா பத்தி பேசினதை கேட்டிருப்பாளோ? அம்மா கொஞ்சம் புடிமா. பாரு வைஷு, எங்க அம்மா அப்பா நம்ம வீட்டை பத்தி பேசல. நீயா ஏதாவது நினைச்சு உங்க அப்பா கிட்ட வத்தி வச்சு ஈவினிங் பார்ட்டிய கூட ஸ்பாயில் பண்ற மாதிரி பண்ணிடாத. எங்க அப்பா என்ன அந்த மாதிரி கேவலமான புத்தி சொல்லி கொடுத்து வளர்க்கல. போன் கூட ஆகாஷ், நான் போட்டோ எடுக்கிறேன். ஓகே. பாட்டி 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 பாட்டி, இத வந்துட்டேன். பாட்டி ஐயோ ஐயோ இருடி. நான் வயசானவ, உன்ன மாதிரி ஒன்னும் வயசு பொண்ணும் இல்ல. தலைய கிருகிருன்னு சுத்தி மயக்கம் விட்டு விழுந்துட்டா என்ன பண்றது? ஐயோ பாட்டி, மெதுவா. நான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாட்டி. அது உன் முகத்திலையும் நீ நடந்துக்கிறதையும் பார்த்தாலே நல்லா தெரியுதே. உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு காலமாச்சு. இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? என் சந்தோஷத்துக்கான காரணம் சொன்னா என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்ப எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க சொல்லு பாக்கலாம். அந்த அயோக்கிய பைய சுந்தரத்தை நீ பாத்துட்ட, சரியா? எப்படி பாட்டி அவ்வளவு கரெக்டா சொன்ன? உன் வயசு பொண்ணுங்களுக்கு இருக்கிற அத்தனை ஆசைகளையும் எல்லா கனவுகளையும் தூக்கி போட்டுட்டு உன் அப்பாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக எம்பிட்டு காலமா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தது அந்த சுந்தரத்தை தானே? அந்த சுந்தரத்தை தவிர தங்க புதையலே உனக்கு கிடைச்சிருந்தா கூட நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் மீனாட்சி. என் மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பாட்டி. உன்னை குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்தவ நானு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, அந்த அயோக்கிய பயல எங்க பார்த்த? கோவில் வந்துருச்சுமா. நகைய ஆட்டோல தவற விட்டுட்டீங்க போல இருக்கு. பேர் என்னம்மா? இதாம்மா என் வீடு. சுந்தரம் விஷயத்துல கடவுள் கைவிடல, உதவி பண்ணிருக்காருன்னு அன்னைக்கு நீ சொன்னது சத்தியமான வார்த்தை. அந்த ஆளு கிடைக்கணும்னு மாசம் நீ மலைக்கோயில் ஏறி பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துனது, அர்ச்சனை பண்ணினது எதுவுமே வீண் போகல. எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் பலன் கொடுத்துருச்சு. ஆமா பாட்டி, சுந்தரத்தை பாத்திர மாட்டோமான்னு அவர் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த எனக்கு சுந்தரத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த ஆளு வீட்டையும் காமிச்சு அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பையும் கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சச்ச, கடவுளோட அருமை தெரியாம நான் வேற அன்னைக்கு இருந்த கடுப்புல சாமிய என்னென்னமோ பேசிட்டேன்டி. ஆமா, அந்த சுந்தரத்தை பார்த்ததும் அவன் சட்டைய பிடிச்சு பலார்னு 4 கண்ணத்துல அறைய விட்டு ஏண்டா இப்படி பண்ணேன்னு அவனை கேட்கறத விட்டுட்டு உனக்கு அந்த ஆத்திரம் கோபம் வரலையா? ஆத்திரமும் கோவமும் நிறைய இருக்கு பாட்டி. ஆனா அது அப்ப காட்டுறது எனக்கு சரியா படல. என்னடி சொல்ற? அந்த சுந்தரத்தால அப்பாவோட உயிர் மட்டும் போகல, அவர் சேர்த்து வச்சிருந்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. அந்த சுந்தரத்தால என்னோட சந்தோஷம், நிம்மதி
ஏன் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஆமாடி, இது எல்லாத்துக்கும் அந்த சுந்தரம் பதில் சொல்லி ஆகணும். நாம இழந்தது எல்லாம் அந்த ஆளுக்கிட்டேந்து மீட்கணும். அதுக்கு என்ன வழின்னு நாம யோசிக்கணும். பாட்டி, மனசாட்சியே இல்லாம எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த ஆளு குடும்பம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்கான். எங்க அப்பா அனுபவிச்ச வலியும் வேதனையும் அந்த ஆள் அனுபவிக்கணும். ஆமாடி, அந்த ஆளை நிம்மதியா வாழவே விடக்கூடாது. வாழ விட மாட்டேன் பாட்டி. இப்பதானே கிடைச்சிருக்கான், இனிமேதான் இருக்கு என்னோட ஆட்டம். இப்பதாண்டி எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சுந்தரம் கிடைச்சதுனாலயா? அது மட்டும் கிடையாதுல்ல, இனிமே உனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற என் ஆசையும் நிறைவேறும்ல. ஓல்டு லேடி, என்ன விளையாடுறியா? இப்பதான் சுந்தரத்தை பார்த்து பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கோம். இனி எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நீ கல்யாணம் கல்யாணம் ஆரம்பிக்காத போ. ஏய் மீனாட்சி, ஏய் அருள் ப்ரோ, என்ன கிளம்பிட்டீங்க? ஆமா, அண்ணன் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? சரி. ஹாய் அருள், என்ன அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சுதா? முடியல, முடிச்சுக்கிட்டேன். முடிச்சிட்டியா? அதெல்லாம் ஓகே. எங்க கிளம்பிட்டா? என் அண்ணன் பையன் பர்த்டே, அதான் சீக்கிரமே கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? நான் உன் கூட வெளியே போலான்னு இருந்தேன். ஹேய், இந்த ப்ரோகிராம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஓ, முன்னாடியே சொல்லிருந்தா மட்டும் அண்ணன் பையன் பர்த்டேவை விட்டுட்டு நீ என் கூட வந்திருப்ப. நிச்சயமா, நீ சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்திருப்பேன். சும்மா சொல்லாத அருள். வீட்டு ஃபங்க்ஷனை விட்டுட்டு நீ என் கூட வருவியா? கண்டிப்பா வருவேன். என் அண்ணன் பையனுக்கு அப்புறம் கூட கிஃப்ட் கொடுத்துப்பேன். எனக்கு நீதான் முக்கியம். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நிஜமாவா? ஆமா, இதுல என்ன டவுட் உனக்கு? சரி ஓகே. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படியா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ பேக் அடிக்க கூடாது. நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா என்ன கேட்க போறேன் கெஸ் பண்ணிட்டேன். ஓ, கெஸ் பண்ணிட்டியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அப்ப நான் என்ன கேட்க போறேன்னு சொல்லு பாப்போம். உன் அண்ணன் பை பர்த்டே போக வேண்டாம், நீ ஏன் கூட கிளம்பி வான்னு சொல்ல போற, அதானே? தப்பு. தப்பா? அப்ப வேற என்ன நினைச்ச? உன் அண்ணன் பையன் பர்த்டேக்கு என்னையும் உன் கூட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்ல வந்தேன். வீட்டுக்கா? என்ன ஷாக்கு? இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கல? இல்ல, அப்படி இல்ல. அப்போ உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? அருள், என்னைக்கா இருந்தாலும் நான் உங்க வீட்டுக்கு வர போற மருமக தானே. சோ எனக்கே கூட்டிட்டு போ. உன் ஃபேமிலில இருக்கிறவங்கள நீ இது வரைக்கும் போன்ல தான் காமிச்சிருக்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல. என்னடா யோசனை? கூட்டிட்டு போக போறியா இல்லையா? இன்னைக்கு நீ எஸ்கேப்லாம் ஆக முடியாது. கண்டிப்பா நீ கூட்டிட்டு போற, நான் வரேன். இவள வீட்ல யாருன்னு கேட்டா என்ன சொல்ல? ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரி வா, கூட்டிட்டு போறேன். சூப்பர்டா. நான் இதை எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஆமா, என்ன உங்க வீட்ல என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவ? ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுவேன். என்னன்னு சொல்லுவ? ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவியா? இப்போதைக்கு அப்படிதானே சொல்ல முடியும். லவ் பண்ற பொண்ணு எந்த சூழ்நிலையிலயும் யார் முன்னாலையும் லவ்வர்ன்னு தான் சொல்லணும், ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. காதலிக்கிற பொண்ணு லவ்வர்னு சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இல்ல திவ்யா, நீயே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற. நீ லவ்வர ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ, அத நான் ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போணுமா? உன் மனசுல ஏதோ நெருடல் இருக்கு. அதான் உன்னால என்ன லவ்வர்னு சொல்ல முடியல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டுங்கிறது தப்பான வார்த்தை இல்லையே. ஃப்ரெண்டுன்றது தப்பான வார்த்தை இல்ல, ஆனா லவ்வர ஃப்ரெண்டுன்னு சொல்றது தப்பு. மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும். ஹேய்,
அப்படிலாம் இல்ல திவ்யா. எனக்கு உன் மேல ஆத்திரமா வருது. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. போ. ஹே திவ்யா, இப்ப என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியலையே. அடியே டெக்கரேஷன் எப்படி? எல்லாம் நம்ம ஐடியா. இவங்களுக்கு என்ன தெரியும்? மூலக்காரன் நான் தான். அங்க பாரு, எப்படி வர பாரு என் பேர. அடே இந்த கோட்லி சுட்லி உடைய பாக்கும் போது காலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கடா. சூப்பர்ரா. லைட் வெயிட்டர் பண்றதா ஹெவி வெயிட்டர். ஹாப்பி பர்த்டே தம்பி. Dress சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்காடா? சூப்பரா இருக்குடா. ஹாய் ஹாய் ஹாய். எப்ப வரான் பத்தியா? ஏண்டா ஃபங்க்ஷனுக்கு வர நேரமா? சாரி ப்ரோ. டேய் செவில் மேலே அடிச்சிரும். நோ ப்ராப்ளம். ஏங்க எதுக்கு அவன் மேல கோவப்படுறீங்க? என் மானத்தை வாங்குறடி. அப்படி ஒண்ணு இருக்கா? போங்க. ஹாய் மாமா. என்ன மாமா நீ கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் gift தரணும். நீ ஏன் அதுக்கு முன்னாடி தர? இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படி கேளுடா. பாத்தியா? உன் புள்ள என் மானத்தை வாங்குனா, உன் புள்ளையோட மானத்தை என் பேரை வாங்குறான். அவன் உங்களுக்கு தான் புள்ள. சரிதான். என்னை டென்ஷன் பண்றதுக்கு சம்மந்தி இல்லையேன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க 2 பேர் இருக்கீங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கேக்கு. வெட்டனே பாதி கொடுத்துரு. கேண்டில் பத்த வைங்க. பத்த வைங்க. பத்த வைக்கிட்டா? இரு நானே பத்த வைக்கிறேன். ஊதுடா. ஊது. ஊதுடா. ஊது. ஊதுடா. ஊது ஆகாசே. ஊத சொன்னா எங்க பாக்குறேன்? ஊதுப்பா. ஊதுப்பா. ஆகாஷ் என்னடா? என்னடா பாக்குற? ஊதுப்பா. டேய் ஊதுடா. 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 ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா. ஆகாஷ் கட் பண்றா. வா கட் பண்ணுப்பா. வெட்றா சாப்பிடலாம். கை கொடு. அந்த கையும் பிடி. கட் பண்ணு. டேய் அங்க எங்கடா பாத்துட்டு இருக்க? வெட்ற கேக்க எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்களே. வெட்டாதான் சாப்பிட முடியும். ஆகாஷ் கேக் கட் பண்ணுப்பா. கட் பண்ணுப்பா. ஆகாஷே கட் பண்றீ செல்லகுட்டி. அம்மா தாத்தா எங்கம்மா? ஆகாஷ் செல்லம் தாத்தா தான் இங்க இருக்கனே. அப்புறம் என்ன? பாத்தீங்களா எல்லாரும் என் பேரனுக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு? உங்களே இல்ல. அத்தை நம்ம தாத்தா எங்க? கல்யாணத்துக்கு போயிட்டு கேக் கட் பண்றதுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னாருல. ஆகாஷ் தாத்தா வருவாரு. கேக்க கட் பண்ணு. தாத்தா வந்துட்டு அப்புறம் தான் நான் கேக் கட் பண்ணுவேன். டேய் தாத்தா வந்துருவாருடா. கேக் கட் பண்றா. எல்லாரும் வெயிட் பண்றாங்கடா. ஆஹா தாத்தா வந்தாதான் கேக் கட் பண்ணுவேன். ஆகாஷ் என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இப்ப நீ கேக்க கட் பண்ணா
இதை எடுத்து நான் வெடிப்பேன். இதுல இருந்து கிளிட்டர்ஸ் அப்படியே ஃபுல்லா பறக்கும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு தாத்தா தான் வேணும். அவர் வந்தா தான் நான் கேக் கட் பண்ணுவேன். தாத்தா வந்துருவார் செல்லக்குட்டி. தாத்தா உன்கிட்ட என்ன சொன்னாரு? கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் மம்மி டாடிக்கு கொடுக்க சொன்னாரா? நீ கேக் கட் பண்ணி அவங்களுக்கு கொடு. மாட்டேன். நான் கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் தாத்தாக்கு தான் ஊட்டுவேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேக்கே கட் பண்ணுவேன். இங்க பாரு ஆகாஷ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல, கேக் கட் பண்ணு. கட் பண்ணு. கட் பண்றா. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல. வெயிட் பண்ணுங்க, தாத்தா வரட்டும். டேய் டேய் என்னடா பண்ற? தாத்தா வரட்டும் சொன்னேன். வா. ஓ சாரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. என்னடா ஆகாஷ், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? டேய் ஆகாஷ், வந்து கேக் கட் பண்ணுப்பா. முடியாது. ஓ டேய் இங்க பாரு, மம்மிக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காத, அப்புறம் அடிச்சிருவேன். என்ன நீ நல்ல பையன் இல்ல? அப்பா சொன்ன கேப்பல்ல? என் செல்ல குட்டி இல்ல? வந்து கேக் கட் பண்ணுப்பா. முடியாது. தாத்தா வந்தா தான் கேக் கட் பண்ணுவேன். டேய் ஆகாஷ் அடம் பிடிக்காத, மம்மி டாடி சொல்றத கேளு, வந்து கேக் கட் பண்ணு. தாத்தா வந்தா தான் கேக் கட் பண்ணுவேன். ஏய் என்னடி நீ பிறந்தநாள் அதுமா கை வாங்கிக்கிட்டு? எல்லாம் உங்களை சொல்லி குத்தம் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பாவும் தங்கச்சியும் தான். உங்க தங்கச்சி சொல்லி கொடுத்துதான் தோ இவன் இப்படி பண்றான். ஏ அப்படிலாம் இருக்காதுடி, இரு நான் அப்பா கால் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு? லாஸ்ட் ரிங் வரைக்கும் போய் கட் ஆகுது, எடுக்க மாட்டேங்கிறாரு. வேணும் தான் எடுக்க மாட்டேங்கிறாரு. வைஷு இங்க வா. என்னண்ண? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிண்ண. என்னாச்சு? ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுண்ணே, எடுக்க மாட்டேங்கிறாரு. டேய் பிரபு, இரு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்னாச்சுடா, எடுத்தாரா? ஃபுல் ரிங் போகுது, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணே, அப்பா இப்படி போன் எடுக்காம இருக்கவே மாட்டாருண்ணே. எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. உங்க அப்பா வேணும்னு தான் யார் போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன நீ பேசுறீங்க? நாங்க எல்லாரும் போன் பண்ணியும் அதுவும் ஏன் போனையும் அட்டெண்ட் பண்ணலன்னு பயந்து போயிருக்க. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்ன பழி வாங்கதான் என் பையன் பிறந்த நாளை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண கூடாதுன்னு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஏய் கங்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா எதுக்காக திட்டம் போட்டு உன்ன பழி வாங்கணும்? இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நானும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத உங்க அப்பா ஒட்டு கேட்டாரு. அடி பாவி, அதனாலதான் அவர் வரலையா? அதுக்கு பழி வாங்கதான் இப்படி போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டுக்கிட்டியா? அப்பா அவர் வீட்ல அவர் பேரன் பர்த்டேக்கு இருக்க கூடாதான், மத்தவங்க எல்லாம் இருக்கணுமா? எவ்வளவு நல்ல மனசு இவங்களுக்கும் இவங்களை சேர்ந்தவங்களுக்கும். ஏண்டி வைசு இன்டைரக்டா நம்மளதான் சொல்லிட்டு போறான்னு நினைக்கிறேன். டைரக்டெல்லாம் சொல்லிட்டு போல ப்ரோ, டைரக்டாவே சொல்லிட்டு போயிருக்கா. இவனை பெத்ததுக்கு பேசாம வந்திருக்கலாம். ஐயோ திவ்யா, இவத்துக்கு இப்ப கால் பண்றா? ஒரு 10 நிமிஷம் இது வந்துருவாரு. இல்ல கங்கா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரருக்கு வேற டிஃபன் ரெடி பண்ணணும். சாப்பிட்டாவது இல்ல போயிருங்க. பரவாயில்ல கங்கா, இத தம்பிக்கு கொடுத்துரு, நாளைக்கு காலைல வந்து பாக்குறேன். நாங்க கிளம்புறோம். அக்கா
கங்கா கோச்சிக்காத. பிள்ளைங்களை காலையில ஸ்கூலுக்கு சீக்கிரமா அனுப்பணும். வீட்ல நிறைய வேலை கிடக்கு, அதனால நான் போயிட்டு வரேன். இல்ல சரிதா, இரு கொஞ்ச நேரத்துல இல்ல போயிடலாம். பரவாயில்ல கங்கா, கோச்சிக்காம தம்பிக்கிட்ட இதை கொடுத்துரு, நான் வரேன். தம்பிட்ட கொடுத்துருங்க. நாங்க போயிட்டு வரோம். ஹலோ, சொல்லு. நான் என்ன சொல்ல? நீ தானே கால் பண்ண? அதுக்கு நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? எதுக்காக ஃபோன் பண்ணியோ அதை சொல்லு. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்லணும்? அப்போ நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? நத்திங். அப்ப நமக்குள்ள ஒண்ணும் இல்லையா? நான் அப்படி சொல்லல. நீ தானே கால் பண்ண, அப்ப நீ தான் சொல்லணும். நான் கால் பண்ணா நான் தான் பேசணுமா? அப்புறம் இப்ப இப்படி சொல்ற? என்ன லவ் பண்ண ஸ்டார்டிங்ல நான் ஹலோன்னு சொன்னா என்ன ஒரு 2 வார்த்தை கூட பேச விடாம நான் ஸ்டாப்பா நீ தானே பேசிட்டு இருப்ப. இப்ப கால் பண்ணா சொல்லுன்னு மட்டும் சொல்ற. ஏதோ மணிரத்னம் சார் படத்துல வர சீக்ரெட் மாதிரி. நான் கோச்சிட்டு போனா விட்டது தொல்ல நினைச்சு ஜாலியா இருப்பியா? ஃபோன் பண்ணி என்ன கன்வின்ஸ்லாம் பண்ண மாட்டியா? நீ தானே கோச்சிட்டு போன, அதுக்கு நான் என்ன பண்றது? ஓ, அப்ப தப்பு ஏமலன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சும்மா சமாளிக்காதடா. நான் ஒன்னும் சமாளிக்கல. சரி, தப்பு உன் பேர்ல இருந்தாலும் சரி என் பேர்ல இருந்தாலும் சரி சாரி நீ தானே கேப்ப. கொஞ்சி கெஞ்சி என்ன சமாதானப்படுத்துவ. அது ஏன் அப்படி? ஏன்னா until long 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 அப்படிதான் இருக்கணும். அப்பாடா சிரிச்சிட்டியா? அப்புறமா இந்த பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சுச்சா? இன்னும் முடியல. சரி, அப்ப டின்னருக்கு வரியா? சரி வர. சரி, நம்ம எப்பவுமே மீட் பண்ற லொகேஷனுக்கு வா. வெயிட் பண்றேன். ஓகே, பை. இந்த பர்த்டே பார்ட்டியில உன் மாமனார் இல்லாம போனா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டோம். அவர் இல்லாம போனாலும் ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது போல இருக்கு. என்னமோ சொல்லுவாங்கல்ல, இருந்தும் கெடுத்தான் இல்லாமையும் கெடுத்தான்னு. அது உன் மாமனார் விஷயத்துல ரொம்ப பொருத்தமாயி போச்சு போ. ஏங்கங்கா, இன்னும் அந்த மனுஷனை காணமே. அந்த வயசு சொன்ன மாதிரி அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா அப்புறம் அதுக்கும் ஓமண்டைய தாண்டி உருட்டுவாங்க. அதுக்காகலாம் நீ ஒண்ணும் பயப்படாத. அப்பா நான் இருக்கேன். சும்மா வாயிலே வட சொல்லாதீங்க ப்ரோ. அடங்கு ஒப்பத்தா பாயில. டேய் 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 டேய், உன் கால்ல விழுந்து கேக்குறடா. நீ கெட்ட வார்த்தையில வேணாலும் 2 திட்டு. ஆனா இந்த புரோட் மட்டும் சொல்லாதடா. ஓகே ப்ரோ. ஐயோ, இவன் திருந்தவே மாட்டா போல இருக்கு. அதுக்கு ஓகே புரோட்டு போறான். தாத்தா, தாத்தா. ஐ செல்லம். இவ்வளவு நேரம் எங்க தாத்தா போனீங்க? நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா. ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. பர்த்டே நல்லா கொண்டாடினியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா? கிஃப்ட் எல்லாம் வந்ததா? கேக் வெட்டினியா? எல்லாரும் வந்தாங்க. ஆனா நான் கேக் கட் பண்ணல. ஏன்பா கேக் கட் பண்ணல? நீங்க வரல, அதனால தான் நான் கேக் கட் பண்ணல. நான் வரலன்னா என்னப்பா, நீ கேக்க கட் பண்ணிக்கலாம்ல. காலையில நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? கேக்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தானே ஊட்டுவேன்னு சொன்னேன். அப்ப நீங்க வரலன்னா நான் எப்படி கேக் கட் பண்ணுவேன் சொல்லுங்க. என்னடா நீ?
அப்பா எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம்ப்பா, நீங்க இல்லாம கேக் கட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டான். எவ்வளவோ பேசி பார்த்தோம், அவன் ஒத்துக்கவே இல்லப்பா. எங்கப்பா போனீங்க? ஏன் என் போனை கூட அட்டென்ட் பண்ணாம இருந்தீங்க? போனையும் சைலண்ட் மோட்ல வச்சுட்டேம்மா, அதான் கேட்கல. கவனிச்சிருந்தா மட்டும் பேசியிருப்பீங்களாக்கும். பிரபு, அப்பா குழந்தை 1000 சொல்லுவான், அவனை சமாதானப்படுத்தி கேட்க வெட்ட சொல்ல தெரியாதா? மணி எவ்வளவு ஆகுது பாரு. இல்லப்பா அது வந்து என்ன இது அதுன்னு என் பேரனுக்கு கேக்கு, பிஸ்கட், சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுத்து வசியம் பண்ணி வச்சிருப்பீங்க போல இருக்க. நான் இல்லாம கேக்கு கட் பண்ண கூடாதுன்னு போற போக்குல போட்டு விட்டு போயிட்டீங்களா? நீங்க குறுக்கு புத்தியில இப்படிதான் ஐடியா பண்ணுவீங்களா? இல்ல பேரனுக்கு உங்க மேல பாசம் ஜாஸ்தி, அதனால நீங்க வராம கேக்கு கட் பண்ணவே மாட்டேன்ட்டா. வந்தவங்கள வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. நாங்க அப்படி போக முடியுமா? அதுவும் நம்ம வீட்டை விட்டுட்டு. கேக்க வேற திங்கணுமே. தாத்தா கேக் கட் பண்ணலாமா? சொல்லலாம், வாடா வாடா. ஐயோ அம்மா, என்ன இப்படி தள்ளிட்டு போறாரு? ஐயோ கேக்கு. வா வா வா. மம்மி என்ன அங்க நிக்கிறீங்க? டாடி பக்கத்துல வந்து நில்லுங்க. தாத்தா நீங்க பாட்டி பக்கத்துல வாங்க. இப்ப கூட நான் 2ஆம் பட்சம் தான்டா. ப்ரோ, உங்களெல்லாம் தாத்தான்னு கூப்பிட்டதே பெரிய விஷயம். சில். தாத்தா கேக் கட் பண்ணலாமா? இதுதான்டா தாத்தா வந்திருக்கேன். ஊது. கம் ஆன். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you, ஆகாஷ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். நோ, ஃபர்ஸ்ட் உனக்கு தான். இல்ல உங்களுக்கு தான். சரி. Happy birthday. Thank you தாத்தா. Happy birthday. Thank you. வாடா கண்ணா. ஏய், என்னடா டைம் எவ்வளவு ஆச்சு? உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போதே கேக் கட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாரு யாருமே இல்ல. உன் தாத்தா வரலன்னா என்னடா? பரவாயில்ல தாத்தா, எனக்கு யார் வரலனா கூட சரி, ஆனா நீங்க இருக்கணும். டெய்லி நீங்க தானே என்ன காலைல குளிப்பாட்டி விட்டு யூனிஃபார்ம் மாட்டி ஸ்கூலுக்கு ரெடி பண்றீங்க. அப்புறம் மார்னிங் டிஃபனு, மதியம் லஞ்சு, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுக்குறீங்கல்ல. அது என் கடமைடா கண்ணா. இது எல்லாத்துக்கும் நீங்க வேணும், கேக் கட் பண்றதுக்கு மட்டும் நீங்க வேணாமா தாத்தா? என் பையன் ஆகாஷ் கேக் கட் பண்றப்போ என் மாமனார் வீட்ல இல்லாததே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வேணும்ல தாத்தா, அதான் நீங்க வந்தாதான் நான் கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். நான் பண்ணது தப்பா தாத்தா? இல்லடா கண்ணா, தப்பே இல்ல. நான் தான் அவங்ககிட்ட தப்பா கேட்டுட்டேன். நன்றி மறப்பது நன்றன்று, அதை நீ சொல்லாம சொல்லிட்ட. உன்னுடைய அப்பாவும் சித்தப்பாவும் என் நம்பிக்கையை காப்பாத்தல. நீயும் உன் அத்தையும் கண்டிப்பா காப்பாத்துவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா தாத்தா.